கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து யூடியூப்ல மணிச்சோ அப்படிங்கிற ஒரு யூடியூபர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஒரு விமன், ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சேனல்ல ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. இந்த மாதிரிலாம் இன்னமுமே இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தாண்டி இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், ஒரு விமன் அபியூஸ்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஷாக்கிங். ஆனா எல்லாத்துக்கும் மேல இதுலயும் வந்து நிறைய அடல்ட்ஸ், நிறைய மென், நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். இஃப் இன் கேஸ் உங்க வீட்டுல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு விமன் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ சின்ன விஷயத்த பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோல நீங்க பாருங்க. இதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிருக்கோம். இந்த வீடியோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விமனை வந்து இன்னும் அவங்க என்கரேஜ் பண்ணி மேலே எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கப்படுற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல இருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு லாக்கர் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, லாக்கர் சாட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 18+ கண்டென்ட்டுக்கான ஒரு பேஜ் ஒருத்தர் வந்து கிரியேட் பண்றாரு. அந்த 18+ கண்டென்ட்டுக்கான பேஜ்ல நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வீடியோஸ், வேற ஏதாவது ஒரு விமனுடைய போட்டோஸ் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அந்த அதுக்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆபாசமான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி, சில பேச்சுகளை யூஸ் பண்ணி பேசுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய போட்டோ ஒருத்தர் ஷேர் பண்றாரு. அதுக்கே நிறைய பசங்க வந்து அதை பத்தி பேசுற ஒரு குரூப் ஒன்று வந்து அன்னோயிங்லி மணிச்சோ அவர்களை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க, லெஃப்ட் ஆயிடுறாங்க. அந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிடுறாங்க. லெஃப்ட் ஆனதும் திருப்பியும் இன்னொருத்தர் என்ன பண்றாரு, எதுக்கு குரூப் விட்டு லெஃப்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரைவேட் மெசேஜ்ல போய் கேட்டுட்டு திருப்பியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே வந்து பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சோஷியல் மீடியா இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அவங்க வந்து ஒரு யூடியூபர், அவங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேர்ள் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு நிறைய தைரியங்கள் இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சின்னதா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட வெளியே வர விமென்ஸ்ல அவங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய போட்டோவே ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி போட்டோ அவங்களுக்கு அந்த குரூப்லயே மன்னிச்சோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விமனுடைய போட்டோவே வந்து போஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டு எனக்கு எப்படி என்ன ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, இதுக்கான அவுட்கம் என்ன, அல்டிமேட்டா இப்போ ஒரு இந்த மாதிரி பண்றாங்கன்னா அதுக்கான அவுட்கம் என்ன வரும், அது ஏன் வந்து ஒரு விமனை வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா ஒரு அபியூஸ்மெண்டா வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து நிறையவே கேள்விகளை கேட்டாங்க. அந்த எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க வீட்டுல, என் வீட்டுல, அப்புறம் வந்து நம்ம இங்க இந்த சொசைட்டில இருக்கிற நிறைய பேரோட வீட்டுல வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து அந்த பெண்களுடைய முயற்சியை முடக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சொசைட்டில இருக்கு, இந்த சொசைட்டில இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கறத திரும்பவும் சொல்லுகிறேன். எல்லா மென், அதாவது எல்லா ஆண்களும் வந்து இந்த மாதிரி நோக்கம் கொண்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான. அந்த எல்லாத்துக்கும் மேல சில ஆண்கள் இந்த மாதிரி தவறான வழியை பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதை ஃபேஸ் எப்படி பண்ணணும், இது எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த எல்லாத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகுது. இப்போ ஒரு 18+ கண்டென்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தா இப்போ வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நம்மள நிறைய பேருடைய யாரோ ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய ஒரு யங் ஜெனரேஷன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ, அந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று வந்து ஒரு நார்மலைஸா அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நார்மலைஸான ஒரு விஷயம் வந்து இது இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் இந்த வீடியோக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு சொசைட்டில அந்த பர்டிகுலர் பர்சன்ஸோட மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மணிச்சோ அப்படிங்கிற அவங்களுடைய ஃபேன் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுலயும் அவங்கள வந்து தவறா சித்தரிச்சு போட்டோஸ் எல்லாம் போட்டு ஜஸ்ட் டு அட்ராக்ட் ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் இந்த மாதிரி என்னையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னுமே வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கான சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு 18+ கண்டென்ட் பேஜை கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லீகல். அண்ட் எல்லாத்துக்கும் மேல அது ஒரு விமன் ஆட் பண்ணீங்கன்னா அதுவும் இல்லீகல். அதுக்கும் மேல அந்த விமன் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா திருப்பி உள்ள கூட்டிட்டு வந்து இன்வால்வ் பண்ணி ஆட் பண்றதும் இல்லீகல் அப்படின்ட்டு சட்டத்திலே இருக்கு. 2020 ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் திரு விக்னேஷ் முத்துக்குமார் அவர்கள், ஸோ அவங்களுடைய விஷயம் ஒன்று வந்து பார்த்தேன். இவங்களும் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா மன்னிச்சு அவங்க பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாடி ஷேம் பண்ற 18+ கண்டென்ட் இருக்கிறவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நல்லா இருந்தது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 பாய்ஸ் லாக்கர் சாட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் குரூப். அந்த குரூப்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற கேர்ள்ஸோடைய போட்டோஸை எடுத்து போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு கீழே வந்து இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறதை பார்த்துட்டு அவங்கள வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து நிறைய ஷேர் ஆகுது. நிறைய பேர் வந்து ஷேர் ஆகுது. அப்படி ஷேர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கமிஷன் ஃபார் விமன் என்ன பண்றாங்க, இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. இந்த கேஸை எடுத்து இதுல வந்து ஒரு உண்மை தன்மையில ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஐபிசிக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வருது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசி 465, 469, 471, 509 அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி தவறு செய்யறவங்களுக்கு அகைன்ஸ்டா செக்ஷன் 67 அண்ட் செக்ஷன் 67A ஆஃப் ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இவங்க மேல கேஸ் போடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த 465 ஐபிசி வந்து ஃபோர்ஜரிக்கு, 509 வந்து ஒரு விமன் வந்து இன்சல்ட் பண்றதுக்கு, 67 அண்ட் 67A ஆஃப் ஐடி ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமான போட்டோஸை வந்து ஷேர் பண்றது எல்லாமே வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு முக்கியமான ரெமெடி அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்படுற பெண் வந்து நாளைக்கு வெளியே போய் சொன்னா அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறவங்க இந்த சொசைட்டில தைரியமா முன் வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு தனி விங்கே இருக்கு. விமென்ஸ்க்கு அகைன்ஸ்டா குற்றங்கள் நடக்கிறதுக்காக விமென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி விங்கே இருக்கு. அந்த விங்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நீங்க தான் சொல்லிட்டு ஐடென்டிட்டியோட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். இல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் நீங்க அப்படின்ட்டு தெரியாமலேயே உங்க ஐடென்டிட்டியை மறைச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையவே வந்து விமென்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான சில ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டை யூஸ் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எல்லாத்துக்கும் மேல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டிடியூஷன் பண்ற விமென்ஸ்ல இருக்காங்களா அவங்கள வந்து அவங்களுடைய விருப்பமே இல்லாம ரேப் பண்ணா அது வந்து கிட்டத்தட்ட ரேப் பண்ணதுக்கு சமம். அண்ட் எல்லாத்துக்குமே அதுல வந்து அதிகப்படியான தண்டனையும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நான் மேல் சொன்ன ஐபிசி செக்ஷன்ஸ் ஐடி ஆக்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 10 years வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மெயினா அந்த குரூப் அட்மினையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல அந்த போட்டோஸ் ஷேர் பண்ண பர்சன்ஸும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. விளையாட்டுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு பெண்ணை யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ராங் திங் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த எல்லாத்துக்கும் மேல சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்க பெண்கள் நினைச்சாதான் முன் வர முடியும் அப்படின்னும் போது பெண்கள் முன் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை காமிச்சு கேஸ் வின் பண்ணியும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இல்ல அவங்க ஐடென்டிட்டி காமிக்காம அந்த கேஸையும் வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி நிறைய இடத்துல கேசஸ் வின் பண்ணதான் இந்த சொசைட்டியில ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த எல்லாத்துக்கும் மேல this video is highly with all responsibility to safeguard the women அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 25% of women's வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான இந்த சேஃப்கார்ட் இந்த சொசைட்டில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு அகைன்ஸ்டா குற்றங்கள் நடக்கலாம். பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு இங்க இந்திய சட்ட அமைப்புல சட்டங்கள் ரொம்பவே வலுவா இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆல் வி நீட் இஸ் டு கம் அவுட் ஆஃப் எவ்ரிதிங் அண்ட் டு ஃபைல் அ கேஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இதுல எந்த அளவுக்கு சட்டங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது இவ்வளவு நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல த திங் இஸ் இந்த வீடியோ ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங்கா இருந்து அந்த 18+ குரூப்ல இருந்து ரிலீவ் ஆகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து 18+ குரூப் யாருன்னா வச்சிருந்தாங்கன்னா அவங்க டெலீட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறது, ஏதாவது ஒரு பெண்கள் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா வந்து போயிட்டு கேஸ் கொடுக்கறதுக்கு முன் வர்றது, இது எல்லாமே வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ மூலமா யாருன்னா ஒருத்தரோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிப்போம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் தேங்க்ஸ் so much.